ஹாய் டுடே ஆர்ஏ கிளாஸோட 10th கிளாஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஹோல் பற்றி ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இது அதோட கண்டினியூஸ் தான். சர்க்கிள் பட்டன் ஹோல் அண்ட் வேவ்டு பட்டன் ஹோல் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஃப்ரீயாக ஆன்லைனில் ஆரி கோர்ஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளேக்கு தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் ஐ எம் இன்ட்ரெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ் நிறையா போயிடுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் கிளியராக புரியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டிடி குயின் ஃபேஷன் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பட்டன் ஹோல் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு பாருங்கள். நார்மலாக அதாவது சின்ன ரவுண்டு போட்டுக்கிங்க, ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் இன்னொரு ரவுண்டு போட்டுக்கிங்க, சர்க்கிள் போட்டுக்கிங்க. இப்போ இந்த சர்க்கிளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு தான் நம்ம வந்து பட்டன் ஹோல் பார்த்தோம். இது எப்படி பார்த்திங்கன்னா சர்க்கிள் மெத்தட், அதாவது வீல் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சேம் அது எப்படி போட்டோமோ அதே மாதிரி தாங்க இதுவுமே. வேறு ஒன்றுமே இல்லைங்க. மேலுக்க லைனை ஃபஸ்ட்டு ஏன்னு வச்சுக்கிங்க, கீழே லைனை பின்னு வச்சுக்கிங்க. இப்போது ஏ லைன்லேருந்து நம்ம நீடில் உள்ள விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துட்டோம். இப்போ வந்து பி லைனுக்கு போய் அங்கே நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே த்ரெட்டை எடுக்கிறோம். அதை அப்படியே ஏ லைனுக்கு எடுத்துகிட்டு வரும். ஓகே, இப்போ கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். படுக்குன்னு இருக்கிறாதீங்க, கட் ஆகிடும். அங்கே ஒரு ஸ்டிச் ஃபார்ம் ஆகிடும். இருந்தாலும் நம்ம அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச்சுங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, சின்ன செயின் ஸ்டிச். ஓகேங்களா, மறுபடியும் கொஞ்சம் பேர் போட்டு நீடில் இன்செர்ட் பண்ணி த்ரெட்டை எடுக்கிறோம். மறுபடியும் பி லைனுக்கு இருந்து போய் அங்கேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஏ லைனுக்கு வரும். அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். மறுபடியும் ஒரு கேப்பை விடுறோம். மறுபடியும் அங்கே நீடில் பஞ்ச் பண்ணி கீழே கீழேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு மேலே வந்து பி லைனுக்கு வந்து அங்கே வந்து நீடில் பஞ்ச் பண்ணி அங்கே இருக்க த்ரெட்டெல்லாம் எடுத்துகிட்டு அது அப்படியே ஏ லைனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே ஒரு ஸ்டிச்சு ஃபார்ம் ஆகிடும். இருந்தாலும் நம்ம அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் குத்தணும், த்ரெட்டை சுற்றணும், த்ரெட்டை வெளியே எடுக்கணும். மறுபடியும் அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு பி லைனுக்கு போகணும். அங்கே இருக்கிற த்ரெட்டை எடுத்துகிட்டு அப்படியே ஏ லைனுக்கு வந்து அங்கே வந்து லாக் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி உங்களுக்கு நான் உங்களுக்கு பட்டன் ஹோலில் எப்படி சொல்லி கொடுத்தனோ சேம் அதே மெத்தேடு தான். ஆனால் ஸ்ட்ரெயிட் லைனாக போகும். இது வந்து சர்க்கிள் மெத்தேடு. இதையும் என்னோடய ஆன்லைன் கிளாஸ் போட்டு எனக்கு இதுக்கு டிசைன் பண்ணணும். இதோட டிசைன் மாடல் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் போடுவேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டிசைன் பார்த்தாவே புரிஞ்சிருக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் வச்சு தான் டிசைன் பண்ணணும்னு. இப்போ இதை போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சேம் இப்படியே போட்டுக்கிட்டு வாங்க. சர்க்கிள் மெத்தேடு உங்களுக்கு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் டு இன்னரில் போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னர்லேருந்து அவுட்டர் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க, குரூப்பில் போட்டுருங்க. இது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் பேட்ச் இன்னும் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்களும் இதில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளேக்கு தெரிய என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஃப்ரீயாக போயிட்டுருக்குது. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா காசு கட்டி வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் வந்து பேபிஸ் வச்சுருப்பாங்க. என்கிட்ட வந்து மோஸ்ட்லி பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் பேபிஸ் வச்சுருக்கேன், நான் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கோர்ஸ் வந்து ரன் ஆகிட்ருக்கு. வித் சர்டிஃபிகேட்டோட தாங்க. நீங்களும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், நான் சர்க்கிள் மெத்தட் வந்து நான் போட்டு முடிச்சுட்டேன். சேம் இது வந்து அவுட்டர் டு இன்னர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து கேப்பாக இருக்கனால அங்கே ஒரு மிரர், ஏதாவது மிரரோ ஸ்டோன்ஸோ ஏதாவது நீங்கள் வச்சு இது பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து அந்த சர்க்கிளையும் ஸ்டிச் வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேவ்டு பட்டன் ஹோல் தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று கொஞ்சம் மேலே அப்படி தான் வரும். உங்களுக்கு நான் அதையும் போட்டு எப்படின்னு நான் சொல்கிறேன். வாங்க கதையை பார்க்கலாம்.
இப்போ வாங்க வேவ்டு வந்து எப்படி நான் சொல்லித்தரேன். எப்பவும் போல் லைன் ட்ரா பண்ணிக்கிங்க. ஒரு 5 லைன்ஸ் 1 சென்டிமீட்டர் கேப்பில் ஈவனாக லைன் ட்ரா பண்ணிக்கிங்க. இப்போ சில்க் த்ரெட்டில் தான் நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா டபுள் த்ரெட்டாக தான் எடுக்கணும். அது உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில். இப்போ வாங்க நான் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்பவும் போல் நம்ம வந்து முடிச்சு போட்டு அது ஃப்ரேம் கீழே எடுத்துகிட்டு போயாச்சு. இப்போ வந்து நீடில் ஃபஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணி கீழே வந்து த்ரெட்டை சுற்றி மேலே த்ரெட்டை ஃபஸ்ட் லைனில் எடுத்துட்டோம். இப்போ அது வந்து செகண்ட் லைனில் போய் அங்கே வந்து நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுத்து அது அப்படியே ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டோம். அங்கே ஆல்ரெடி ஸ்டிச்சு ஃபார்ம் ஆகி இந்த அளவில் லாக் ஸ்டிச் போடணும். மறுபடியும் கொஞ்சோண்டு ஸ்பேஸ் ஏ லைனில் விட்டு இப்போ கொஞ்சோண்டு இடம் விட்டு நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியேட்டு ஃபர்ஸ்ட் லைனில் எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் லைனை விட்டு தேர்ட் லைனில் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியேட்டு அது அப்படியே ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரணும். அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். மறுபடியும் பக்கத்தால் கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டு ஃபஸ்ட் லைன்லேருந்து த்ரெட்டை வெளியெடுத்து அது செகண்ட் இல்லாமல் தேர்டு இல்லாமல் ஃபோர்த் லைனுக்கு போய் அங்கேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரணும். கீழே த்ரெட்டை ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து ஜரி த்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் ஆகும். அதனால தான் நான் உங்களுக்கு இதுலேயே நான் சொல்லித்தரேன். என் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 2லேயே போடணும், ஓகேங்களா? இப்போ அது பார்த்திங்கன்னா ஃபோர்த் லைனை விட்டு ஃபிஃப்த் லைனில், அதாவது கடைசி லைன்லேருந்து த்ரெட் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் லைனில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். இப்போ எப்படி பார்த்திங்கன்னா மலை மாதிரி போய் மேலே கீழே இருந்து மேலே போய் மோடி மேலே இருந்து இப்போ கீழே வரணும், ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போ வந்து இதே சர்க்கிளில் தான் நம்ம போட போகிறோம். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் தேர்ட் லைன்லேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். மறுபடியும் கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டு அங்கேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து செகண்ட் லைன்லேருந்து மறுபடியும் த்ரெட்டை வெளியே எடுத்து அது ஏ லைனுக்கு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இது வந்து ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள், ஓகேங்களா? வேவ்டு சர்க்கிள் வேவ். இது ரெண்டுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுவும் பட்டன் ஹோலில் வந்து இன்னொரு மாடல்ஸ் தான், ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு போடுறத பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ கமெண்ட் பண்ணாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே வந்து ஜரி த்ரெட்டில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். சேம் மெத்தேடு நான் ஃபாலோ பண்ணி இது வந்து ஜரி த்ரெட்டில் வந்து நான் இந்த வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன், ஃபஸ்ட் டு செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் லைன் சேம் அதே மாதிரி தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு மறக்காமல் என் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஃப்ரீ ஆன்லைன் 6 கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உமன்ஸ் உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு இண்டிபெண்ட்டாக ஃபைனான்ஷியலாக இருக்கணும். 100 ரூபா சம்பாதிச்சாலும் அது உங்கள் காசாக இருக்கணும். இது சொல்கிறாங்க நான் என்ன இவங்களா இது சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நானும் ஒரு பிஏ கிராஜுவேட்டர் தான். பிஃபோர் மேரேஜ் நான் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் என்னை எங்கேயும் அனுப்பலை. அதனால் என் கைத்தொழிலை வச்சு நான் இப்போ சம்பாதிச்சிட்ருக்கேன் வீட்லேயே இருந்து. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் மேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு கைத்தொழில் கற்று வச்சுக்கிறது நல்லது. மறக்காமல் இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்காக ரன் ஆகிட்டு மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சில்க் போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்ல இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சேம் மெத்தேடே தாங்க, பாருங்கள். நான் இப்போ இதை வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, பாய், டேக் கேர். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.